நீங்கள் காலையில் எந்திரிச்சதும் வானத்தில் ஒரு சூரியன் இல்லை 2 சூரியன் சுட்டெரிச்சிட்டு இருக்கிறத நீங்கள் பார்த்தா எப்படி இருக்கும்? இருட்டும் இல்லாமல் வானத்தில் ஸ்டார்ஸ் பார்க்க முடியாமல் எப்போவும் பகல் மட்டும்தான். இப்படிப்பட்ட உலகத்தில் நம்மளால் உயிர் வாழ முடியுமா? இன்னைக்கு நம்ம பூமியில் 2 சூரியன் இருந்தால் என்ன நடக்கும்? உயிர்கள் எப்படி வாழும்? முக்கியமாக ஏலியன் சிவிலைசேஷன் எப்படி உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். கடைசியாக ஒரு சைஃபை ட்விஸ்ட் இருக்குது, மிஸ் பண்ணாதீங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிஸ் பண்ணாமல் நம்ம கண்டென்ட்டை பாருங்கள். கன்ஃபார்மாக உங்களை என்டர்டெயின் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவேன். அறிவியல் அடிப்படையில் பார்த்தா யூனிவர்ஸில் ஏற்கனவே 2 சூரியன் மாதிரி இருக்கிற பைனரி ஸ்டார் சிஸ்டம் இருக்குது. பைனரி ஸ்டார் சிஸ்டம் அப்படின்னா 2 நட்சத்திரங்கள் ஒன்னோட ஒன்று ஈர்ப்பு விசையால் ஒன்றா இணைஞ்சு ஒரு சென்டர் ஆஃப் மாஸில் சுற்றி வந்துச்சுன்னா அதை தான் பைனரி ஸ்டார் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. பூமி அப்படிப்பட்ட சிஸ்டத்தில் இருந்தால் ரொம்ப கடுமையான சூரிய வெப்பத்திலையும் இருட்டே இல்லாத வானமாகவும் பருவ காலங்கள் அதாவது சீசன்ஸ் வேற மாதிரி அப்நார்மலாக கூட மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மனுஷங்களோட வாழ்க்கையில் பார்த்தா இருட்டே இல்லாமல் வாழ்கிறது மனுஷங்களுக்கு பெரிய சவாலாக இருக்கும். சொல்லப்போனால் ஆர்டிஃபிஷியல் இருட்டை உருவாக்க வேண்டியிருக்கும். செடி மரங்கள் எல்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளர ஆரம்பிக்கும். அதில் விளையிற தானியங்கள் பழங்களில் வித்தியாசத்தை பார்க்க முடியும். நாம் நினச்சி கூட பார்க்க முடியாத மாதிரி செடிகள் கூட வளரலாம். விலங்குகளுக்கு இருட்டு நேரத்தில் நைட் விஷன் வேறு மாதிரி அடாப்ட் பண்ணும். அதாவது பார்க்குற தன்மை வேறு மாதிரி மாறிடும். சிலருக்கு அவங்க ரெகுலராக பார்க்குற கலர் தெரியாமலே போகலாம். சில பேர் ஹீட்டில் மட்டுமே சர்வை பண்ணுற மாதிரியான சுச்சுவேஷன் வந்துடும். மேபி நிழலில் கூட அவங்களால இருக்க முடியாது. இப்போது ஏலியன் சிவிலைசேஷன் எப்படி உருவாகும்னு பார்த்தா, இப்படி 2 சூரியன் சுற்றுறப்போ ஏலியன்ஸ் இருந்திருந்தா அவங்க நாகரிகம் வேறு மாதிரி இருக்கும். வானத்தில் சன்ஷீல்டு பறக்க வைக்கிற மாதிரியும் பண்ண வாய்ப்பு இருக்குது. பெரிய பெரிய நகரங்களை நிலத்துக்கு அடியில் கட்டுவாங்க. அவங்களோட கல்ச்சர் ஸ்பிரிச்சுவாலிட்டி நம்மளோட வேறு மாதிரி இருந்திருக்கும். மேபி இது உண்மையாகவே நடக்கிற மாதிரி இருந்திருந்தா மனுஷங்களான நாம் 2 சூரியனோட கடுமையான வெப்பத்துக்கு ஏதாவது பண்ணியாகணும் அப்படின்னு நாம் ஒரு பெரிய பிளான் பண்ணி ஸ்பேஸில் ஆர்பிட்டல் மிரர் வச்சு நம்ம ஏர்த்துக்கு ஆர்டிஃபிஷியல் இருட்டை அதாவது செயற்கையான இருட்டை கொடுத்துருக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த 2 சூரியனில் ஒரு சூரியன் வெடித்தா என்ன ஆகும்னு தெரியுமா? வெப்ப அலை பூமியை என்ன பண்ணணும்னு தெரியுமா? இப்படி நடந்தப்புறம் புது உயிர்கள் பிறக்குமா? இந்த கேள்விக்கு ஆன்சர் அடுத்த சைஃபை வீடியோவில் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் காமிச்சிங்கன்னா உங்களுக்காக பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த எந்த வீடியோ போடலாம்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.